ராக்கி ரங்கராஜன் எழுதிய அம்மா அங்கே கணேசன் இங்கே சிறுகதை கேட்கலாம் வாங்க. இன்னுமா கரிகாய் நறுக்கிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிற? கெட்டுது போ என்று சீறினாள் குளித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்த நாயகி. அறிவாள் மனையை ஓரமாய் நகர்த்தி கொண்டான் கணேசு. இல்லை சித்தி, இதோ ஆயிட்டுது. சித்தப்பா இப்பத்தானே வாங்கிக்கிட்டு வந்தார் மார்க்கெட்டிலிருந்து. வாசல் பக்கத்து அறையிலிருந்து ராமலிங்கத்திற்கு அது கேட்டு விட்டது போல இருக்கிறது. ஏண்டா நாயே, நீயே போய் இன்னும் குயிக்காக வாங்கி வர்றது தானே. நானா தடுத்தேன்? கழுதைக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே 7 மணி ஆகுது. அப்புறம் படிக்கிறேன்னு பேர் வழின்னு கொஞ்ச நேரம் பாவலா. சரி சரி, அவனை ஒன்றும் சொல்லிடாதீங்க. பையனுக்கு ரோஷம் ஜாஸ்தி. கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்துட்டா சமையலுக்கு சமையலும் கெட்டுது, படிப்புக்கு படிப்பும் போச்சு என்று கணவனை அதட்டினான் நாயகி. கத்திரிக்காயை எதுக்கு நறுக்கட்டும் சித்தி? சாம்பாருக்கா கறிக்கா? 1/2 கிலோ காய் இருக்குது, சாம்பாருக்கான்னு கேட்குறியே, என்ன மூளை என்றாள் நாயகி. சீக்கிரம் நறுக்கி எடுத்து வா. 2 நாளாக மோர் மீந்து போயிருக்குது. மோர் குழம்புக்காக எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன், அரைச்சி கொடு. இதோ வந்துடுறேன் சித்தி என்று வெகு வேகமாய் நறுக்கினான் கத்திரிக்காயை. ஆ என்று கத்தல் புறப்பட்டது. அடுத்த வினாடி, என்னடா என்ன கலட்டா அங்கே? குபுக்கென்று விரலில் பொங்கி ஒரு ரத்தத்தை பார்க்க தலையை சுற்றியது கணேசுவுக்கு. ஒன்றுமில்லை சித்தி, எறும்பு கடிச்சிட்டது என்று கூறிவிட்டு வெட்டுப்பட்ட இடத்தை கையால் அழுத்தி கொண்டான். எறும்பு கடிச்சதுக்காகவா இப்படி உயிர் போகிற மாதிரி கூச்சல் போட்ட? அழகுதான். என்ன சொகுசு பிள்ளையா உன்னை வளர்த்துருக்குறா உன் அம்மா. கணேசு கண்ணீரை விழுங்கி கொண்டு பல்லை கடித்து கொண்டு குழாய் அடிக்க ஓடினான். பச்சை தண்ணீரால் நன்றாய் கழுவி கொண்டான். காயத்தை எரிச்சலுடன் விண் விண் என்று தெரித்தது. குருவிவாய் மாதிரி வெட்டுப்பட்ட இடத்தில் பிளவு தெரிந்தது. ஆனால் இரத்தப்பெருக்கு நின்று விட்டது. என்னடா நறுக்கி முடிச்சியா இல்லையா என்று இறைந்து கொண்டிருந்தாள் நாயகி. இதோ சித்தி என்று அறிவாள் மனையில் திரும்ப அமர்ந்த பொழுது 2-3 கத்திரிக்காய் துண்டுகள் இரத்தக்கரையோடு கிடப்பது தெரிந்தது. சித்தி அதை கண்டால், இப்படியா பாழாக்குவாய் கத்திரிக்காயை என்று அரைந்து விடுவாள். அவனை எடுத்து கொண்டு போய் குழாய் பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு திரும்ப வந்து மிச்ச காய்களை ஜாக்கிரதையாக நறுக்கினான். ஒரு விரலை உபயோகப்படுத்த முடியாததோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வும் சேர்ந்து கொண்டதால் வேலை இன்னும் தாமதப்பட்டது. உட்கார்ந்துகிட்டே இரு இன்னும் என்று கடுகெடுத்தாள். கண்ணாடி முன் நின்று தலையை சரிபடித்து கொள்ள தொடங்கிய நாயகி அவள் எங்கேயோ வெளியே கிளம்புகிறாள் என்று புரிந்து கொண்டான் கணேசு. அவன் நினைத்தபடியே மோர்குழம்பு வச்சு கத்திரிக்காயையும் கறி பண்ணிடணும், தெரியுதா? மாடி அம்மாள் துணி கடைக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள் ரெடியாக செஞ்சிடுவியா என்றாள் நாயகி. ஓ, நான் பார்த்துக்கிறேன் சித்தி, நீங்கள் போய் வாங்க என்றான் கணேசு. காயம்பட்ட விரலை அவள் கண்ணில் படாமல் வைத்திருப்பதே பெரும் பாடாயிருந்தது அவனுக்கு. நாயகி செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவள் வாசல் பக்கத்து அறையில் 1 நிமிடம் நின்று, எல்லாம் கணேசன் பார்த்துக்கொள்வான், நீங்கள் ஒன்றும் ஒத்தாசை பண்ணுகிறேன் என்று போய் நிற்க வேண்டாம் என்று கணவனுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றாள். எப்படியோ முட்டிக்கட்டும் அவன், நான் ஏன் போகிறேன் என்று பதிலளித்தான் ராமலிங்கம், கணேசுவின் சொந்த சித்தப்பா. கத்திரிக்காயை வேக வைத்துவிட்டு மோர்குழம்புக்காக அம்மி மீது வைக்கப்பட்டிருந்த மிளகாய் வற்றலை அரைக்கத் தொடங்கினான் கணேசு. வெட்டுப்பட்ட இடத்தில் மிளகாய் பட்டதும் கொல்லிக்கட்டையை தொட்டுவிட்ட மாதிரி எரிந்தது. குளிர்ந்த தண்ணீரில் விரலை அடிக்கடி நனைத்து கொண்டே அரைத்தான். பொங்கிக் கொண்டு வரும் கண்ணீர் திரையில் அவன் தாய் செங்கமலத்தின் உருவம்தான் எழுந்தது. எங்கேயோ சீர்காழியில் இருக்கிறாள் அம்மா சௌகரியமாக. அம்மா, நான் இங்கே படுகிற கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியுமா அம்மா என்று கணேசுவின் நெஞ்சு விம்மியது. போன வருஷம் ஒரு நாள் காலை அவன் அப்பா வழக்கம் போல பெரம்பூர் மில் வேலைக்கு போய் கொண்டிருந்தார். ஒழுங்காய் நடைபாதையில் போய் கொண்டிருந்தவரை துரத்தி கொண்டு வந்தான் காலன், பஸ் உருவத்தில். அவரையும் ஒரு பிச்சைக்கார கிழவியையும் கொலை செய்துவிட்டு ஒரு காம்பவுண்டு சுவரில் மோதி கொண்டு நின்றது பஸ். அனாதையாக நின்றார்கள் செங்கமலமும் கணேசுவும். சீர்காழியிலிருந்து வந்திருந்த செங்கமலத்தின் அண்ணன், என்ன பண்ண போகிறாய் இனிமேல் என்று கேட்டார். என்ன பண்ண போறீங்க அக்கா என்று கேட்டாள் ஓரகத்தி. ஒரே இடத்தில் தானும் மகனுமாய் போய் உட்கார்ந்து கொண்டால் அது யாராலும் தாழ முடியாத பாரம் என்று செங்கமலத்துக்கு புரிந்தது. கணேசு மட்டும் இங்கே உங்கள் வீட்டிலேயே தங்கி படிக்கட்டும், நான் சீர்காழிக்கு என் அண்ணன் வீட்டிலே போய் இருந்து கொள்கிறேன். எப்படியோ கணேசுவை படிக்க வைத்து கரையேற்றி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். மைத்துனரிடம் ஓரகத்தியிடம் ஒப்புக்கொண்டார்கள் எல்லோரும். அன்று முதல் கணேசுவின் கஷ்டம் ஆரம்பமாயிற்று. நான் குழந்தை பெறாத மலடி என்று எவ்வளவு சாமர்த்தியமாக இடித்து காட்டிவிட்டாள் உங்கள் அண்ணி. அதனால் தானே பிள்ளையை நீ எடுத்து வளர்த்துக்கொள் என்று நம்மக்கிட்ட தள்ளிவிட்டாள் என்று கணவனிடமும் முறையிட்டவள் கொஞ்சம் கொஞ்சமாக கணேசுவிடமும் காட்ட ஆரம்பித்தாள் தன் கோபத்தை. விளைவு, சித்திக்கு புடவை துவைத்து தருவது முதல் சமையலுக்கு உதவுவது வரை பல வேலைகள் கணேசுவின் சிறிய தலைமீது இறங்கின.
மணி 10:30 இருக்கும். கடையிலிருந்து திரும்ப வந்த நாயகி கணவனுடன் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு எழுந்து போய்விட்டாள். பள்ளிக்கூடம் விடுமுறையாகியால் தானே போட்டுக்கொண்டு சாப்பிட்டுவிட்டு பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைக்க வேண்டிய டியூட்டி கணேசனுடையது. தட்டை போட்டுக்கொண்டு மோர் குழம்பு ஊற்றி கொள்ளவிருந்தான். வாசலில் யாரோ வருகிற சத்தம் கேட்டது. அடட, வாங்க அண்ணி என்று சித்தப்பா வரவேற்கும் குரலும், ஒரு கார்டு போட்டால் ஸ்டேஷனுக்கே வரமாட்டோமா? ஆமாம், இப்போ ஏது வண்டி என்ற சித்தியின் விசாரணையும் அவன் காதில் விழுந்தன. அம்மாவா? கணேசுவின் உள்ளம் படபடத்தது. சாப்பிட்டு விட்டு எழுந்திருப்பதா, சாப்பிடாமலேயே எழுந்திருப்பதா? பக்கத்தில் வைத்திருக்கும் பாத்திரங்களில் மோர் குழம்பும் கத்தரிக்காயும் இருந்தன. இரண்டும் அம்மாவுக்கு உயிர். அவைகளை அப்படியே வைத்துவிட்டு சோற்றில் மோர் ஊற்றி பிசைந்து விழுங்கிவிட்டு எழுந்தான். அங்கே செங்கமலம், மயிலாப்பூரிலே ஒரு கல்யாணம், அண்ணன் வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க, நானும் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே பின்கட்டுக்கு சென்றாள். தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லையே என்று கணேசுக்கு ஏமாற்றமாயிருந்தது. அவனை பற்றி கவலைப்படுவதாக காட்டிக்கொள்ளக்கூடாது என்றுதான் கேட்கவில்லை என்று அவன் மனதுக்கே தெரிந்தது. அப்புறம் கூட, என்னடா சித்தியை வாட்டி வதைக்காமல் சமர்த்தா இருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு மற்ற ஊர்க்கதைகளை பேசத் தொடங்கிவிட்டாள் அம்மா. சாப்பிட உட்காருங்க அக்கா என்று உபசரித்தாள் நாயகி. குழம்பு கத்திரிக்காய் எல்லாம் நிறைய இருக்கு சித்தி என்றான் கணேசு. செங்கமலம் சாப்பிட அமர்ந்தாள். நாயகி பரிமாறினாள். மோர் குழம்பு என்ன மனமாய் பண்ணியிருக்கிறாய் நாயகி, இந்த மாதிரி நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாயிற்று என்று பாராட்டி கொண்டே சாப்பிட்டாள் செங்கமலம். கணேசு மறைவாகவே இருந்தான். அம்மா எதிரில் அதிகம் வராமல் விரலில் வெட்டுக்காயத்தின் எரிச்சல் அதை கண்டு விடுவார்களோ என்ற அச்சம் வேற. என்ன அது, கத்திரிக்காயா என்ற அம்மாவின் குரல் காதில் விழுந்தது. காசிக்கு போயிருந்தோம் போன வருஷம், கத்திரிக்காயை அங்கேயே விட்டுவிட்டேன் என்று அம்மா கூறிய தகவல் கணேசுவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. சாப்பாடு ஆனதுமே நான் புறப்படணும் என்று கிளம்பிவிட்டாள் செங்கமலம். 2 நாள் இருக்கக்கூடாதோ என்றான் ராமலிங்கம். இல்லைங்க தம்பி, சாயந்தர வண்டிக்கு அவர்களுடைய கிளம்பினால்தான் நல்லா இருக்கும் என்று பதிலளித்தாள் செங்கமலம். கணேசுவை கூட சீர்காழியிலேயே படிக்க வைக்கலாம் என்று அண்ணன் சொல்கிறார், வருகிறாயடா என்றாள். தான் சொல்ல வேண்டியது என்னவென்று கணேசுவுக்கு புரிந்தது. போம்மா, நான் வரமாட்டேன். இங்கே சித்தி சித்தப்பாவோட இருக்கிற மாதிரி அங்கே மாமா வீட்டில் இருக்க முடியாது. அவங்கெல்லாம் ஒரு தினசு என்றான் தயங்காமல். நாயகிக்கும் ராமலிங்கத்துக்கும் முகம் மலர்ந்தது. மயிலாப்பூர் போக எந்த பஸ்ஸில் ஏறணும் என்றாள் கணேசுவின் அம்மா தன் அழுக்கு பையை எடுத்துக்கொண்டு. நாயகி பெரிய மனசு பண்ணி, கணேசு நீ கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வாயேண்டா என்று கணேசுவை அனுப்பினாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, பகலுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணுவாங்களோ என்னவோ, சாப்பிடாமல் என்னோட வந்துட்டியே என்றாள் செங்கமலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில். அல்வா பண்ணினால் கூட அவங்களே தின்னட்டும் என்று கணேசு சொல்ல நினைத்தான். ஆனால் தன் கஷ்டங்களை சொல்லி அம்மாவை வருத்தப்பட வைக்க அவன் விரும்பவில்லை. காலையில் நல்ல பலமான டிஃபன் அம்மா, இன்னும் 4 நாளைக்கு எதுவுமே தின்ன வேண்டாம் என்றான். செங்கமலம் கண்ணீரை சிரித்து கொண்டே துடைத்துவிட்டு, அதோ ஒரு ஹோட்டல் இருக்குதே, போய் ஏதாவது சாப்பிடாமல் என்று தான் கேட்டேன் என்றாள். கணேசுவுக்கு கையுறல் விறுவிறுவென்று வலித்து கொண்டிருந்தது. நிஜார் பையில் இருந்து கையை வெளியே எடுக்காமலேயே பொறுத்து கொண்டிருந்தான். அம்மாவுக்கு அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டால் விரலை கவனித்து விடுவாளோ என்னவோ. ஐயோ, நம்மால முடியாதும்மா, நீ வேணுமானால் சாப்பிடு, நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன் பக்கத்தில் என்றான். ஆனால் வயிறு காய்ந்து கொண்டிருந்தது. நான் இப்போதானே சாப்பிட்டேன் மோர் குழம்பு, எவ்வளவு நல்லா இருந்தது. உன் சித்தி தினமும் இவ்வளவு நல்லா செய்வாங்களா என்று கேட்டாள். கணேசுவுக்கு நீர் முட்டி கொண்டு வந்தது கண்களில். அம்மா, நீ அவ்வளவு ஆசையாக பிரியமாய் சாப்பிட்டாயே, அந்த மோர் குழம்பு நான் செய்தது அம்மா. பாதி நாளைக்கு நான் தான் அம்மா சமையல். என்னால் முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்றெல்லாம் சொல்ல வேண்டும் போல் உதடுகள் துடித்தன. இதயம் வெடித்துவிடும் போல் துயரம் பீறிட்டு கொண்டு வந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டான். அவன் சந்தோஷமாய் இருப்பதாக அம்மா நினைத்திருக்கிறாள். அதை கெடுக்க அவனுக்கு மனம் வரவில்லை. சித்தி சமையலில் எக்ஸ்பர்ட் அம்மா, நீ கத்தரிக்காய் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க தெரியுமா என்றான். ஏதோ நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்டா கணேசு. 1/2 வருஷ பரீட்சையெல்லாம் நடந்திருக்குமே, மார்க் எப்படி வாங்கியிருக்கிற என்று செங்கமலம் கேட்டாள். வாங்கிய மார்க்குகளையெல்லாம் ஒப்பித்தான் கணேசு. செங்கமலத்துக்கு ஆனந்தம் தாழ முடியவில்லை. அட, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாயே என்று தட்டி கொடுத்தாள் முதுகில். இன்னும் கூட நிறைய மார்க் வாங்குவேன் அம்மா, ஆனால் படிக்கிறதுக்கே நேரம் இருப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலைதான் என்று சொல்ல தோன்றியது கணேசுவுக்கு. மறுபடியும் அடக்கி கொண்டான் தன்னைத்தானே. பஸ் ஸ்டாண்ட் வந்தது. இதுதான் மயிலாப்பூர் போகிற பஸ் அம்மா என்று சொல்லி காலியாக காத்திருந்த பஸ்ஸில் தாயை ஏற்றிவிட்டான் கணேசு. கணேசு,
நான் என்னோட சீர்காழிக்கு வந்து விடுகிறாயான்னு கேட்டப்போ எங்கே நீ சரி என்று கிளம்பி விடுவாயோன்னு திக்கு திக்குன்னு என் மனசை அடிச்சுக்கிட்டு என்றாள் செங்கமலம். ஏம்மா என்று திடுக்கிட்டான் கணேசு. ஆமாண்டா கண்ணு, எனக்கே அங்கே ரொம்ப கஷ்டம். வேலைக்காரியை கூட அவ்வளவு கேவலமாக நடத்த மாட்டாங்க. செங்கமலம் கண்ணை துடைத்து கொண்டாள். இப்போ கூட நான் இங்கே வந்து உன்னை பார்க்கறதுக்கு அவங்க விடவே இல்லை. வர்றப்போ நீ பாட்டுக்கு உன் பிள்ளையையும் கூட்டி கொண்டு வந்து விடாதேன்னு 100 தரம் சொல்லி போக வர பஸ்ஸுக்கு எவ்வளவு சில்லறையோ அதை மட்டும் கொடுத்து அனுப்பினாங்க. ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடுறியான்னு உன்னை கேட்டேனே, அது கூட சும்மா தான். என்கிட்ட ஏது காசு? அம்மாவிடமிருந்து ஒரு துயர சிரிப்பு வெளிப்பட்டது. ஹோவென்று கதறிவிட வேண்டும் போல் ஆகிவிட்டது கணேசுவுக்கு. அதற்குள் அவன் தாய், நல்ல வேலை, நீயாவது இங்கே சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறாயே கணேசு, அது ஒன்றுதான் எனக்கு ஆறுதல். நீயும் கஷ்டப்படுறதா தெரிஞ்சுதோ எனக்கு உயிரே நிற்காது அப்புறம் என்றாள். தாயை எவ்வளவு பெரிய துக்கத்திலிருந்து காப்பாற்றினோம் என்று கணேசுவுக்கு புலப்பட்டது. ஆமாம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கிறேன் என்று மறுபடியும் ஒரு முறை தன் பொய்யை அழுத்தி சொன்னான். படித்ததில் பிடித்தது. நன்றி.